ஹேசனை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம சிஎஸ்கேட பவுலிங் கோச் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னுமே சில சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் போன வீடியோ ஒரு கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சில நேம்ஸை. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னுமே சில சாய்ஸஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றியுமே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும் வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் ஹசாரே ட்ராஃபிலேருந்து போயிடலாம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ மகாராஷ்டிராக்காக இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ ரொம்ப கன்சர்னிங்காக தாங்க இருக்குது அவரோட ஃபார்ம். ஆல்ரெடி சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து ஹி குடன்ட் ஸ்கோர் மச். அண்ட் நம்ம அப்போ சொல்லியிருந்தோம் எஸ் டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு கேலிபர் உள்ள பிளேயர் வந்து டெஃபினெட்லி ஹி கேன் பவுன்ஸ் பேக்னு. ஆனால் இப்போ விஜய் ஹசாரே ட்ராஃபிலுமே வந்து ருத்ராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ மகாராஷ்டிரா இந்த டோர்னமெண்ட்டில் இப்போதைக்கு 7 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹவ் குவாலிஃபைட் ஃபார் நாக் அவுட்ஸ். அண்ட் இப்போ வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகிறது கூடிய சீக்கிரம். அண்ட் இந்த 7 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் 5 கேம்ஸில் வந்து பேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் எதிராக வெறும் 1 ரன், சர்வீஸஸ் எதிராக 148 ரன்ஸ் ஆஃப் 74 டெலிவரிஸ், நாட் அவுட் முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் சிக்கிம்க்கு எதிராக 8 ரன்ஸ், ஆந்திராக்கு எதிராக 12 ரன்ஸ், அண்ட் நேத்திக்கு ரயில்வேஸ்க்கு எதிராக 13 ரன்ஸ். ஓவராலாக பார்க்குறப்போ கன்சர்னிங்காக தான் இருக்குது. நேத்திக்கு ஷாக்கிங்காக ருத்ராஜ் கேப்டன் பண்ண டீமுக்காக. ஸோ அங்கித் பவானி அப்படிங்கிற இன்னொரு பிளேயர் தான் கேப்டனாக இருந்திருப்பாரு. நம்ம ருத்ராஜ் 11ல் இருந்தார். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ரயில்வேஸ்க்கு எதிராக வெறும் 13 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னு. பட் இதில் என்ன ஒரு சூப்பரான ஃபேக்ட்னா இப்போ வரைக்கும் 7 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த 7 கேம்ஸில் நேத்திக்கு ப்ளே பண்ண கேமில் மட்டும் தான் மகாராஷ்டிரா தோத்துருந்தாங்க. மிச்சம் 6 கேம்ஸில் ருத்ராஜ் கேப்டன் பண்ணியிருந்தாரு பாருங்க. அந்த 6 கேம்ஸ்லுமே வந்து மகாராஷ்டிரா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஹவு குட் அ கேப்டன் ருத்ராஜ் அப்படிங்கிறது இதுலேருந்தே கிளியராக நமக்கு தெரியுது. அண்ட் சிஎஸ்கே மாதிரி ஒரு சைடு லீட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்லி டெவலப் லாட் ஆஃப் நியூ திங்ஸ். அண்ட் இந்த நியர் ஃபியூச்சர் ருத்ராஜ் ஒரு சூப்பரான ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பேங்கபிள் பேட்டராக கண்டிப்பாக இருப்பார். சிஎஸ்கேக்காக மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்காகவுமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே வந்து ருத்ராஜ் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஸோ பிசிஏ பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ருத்ராஜ் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே செலக்ட் பண்ணுவாங்களா? ஆஃப்டர் திஸ் விஜய் ஹசாரே ட்ராஃபி ஒரு ரஃப் பேட்ச் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட 3D பிளேயர் விஜய் சங்கருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ் விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து கொடுத்துட்டு வராரு. ஆல்ரெடி மிசோரம்க்கு எதிரான கேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 ஓவர்ஸில் 2 maidens அண்ட் 2 wickets பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. ஸோ அந்த கேமுக்கு அப்புறமே நிறைய பேர் அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் வந்து நம்மளோட மிசோரம் வந்து மினோஸா இருந்தாலும் இட்ஸ் நாட் அ ஈஸி ஃபீட் டு அச்சீவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நேத்திக்கு வித் த பேட் சூப்பரான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. 71 ரன்ஸ் ஆஃப் 57 பால்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 124, 7 sixes அண்ட் 2 பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் எல்லா வீடியோஸுமே வந்து மென்ஷன் பண்ணுறது ஒன்று தான், விஜய் சங்கர் டெஃபினெட்லி நம்பர் 5 ஸ்பாட்டில் வந்து என்னோட 11ல் இருப்பாருன்னு. ஸோ நான் வந்து தீபக் ஹுட்டாவை விட ஐ ப்ரிஃபர் விஜய் சங்கர். ஸோ டெஃபினெட்லி வந்து விஜய் சங்கருக்கு ஒரு சூப்பரான சீசன் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு காத்திருக்கு. அண்ட் ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம கல்யாண் அகமதுமே அவரோட ஃபர்ஸ்ட் கேம் இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இவ்வளோ நாளாக அவர் ப்ளே பண்ணல, அவர் என்சிஏல இருந்தார். அண்ட் ஃபியூ டேஸ் பேக் முன்னாடி தான் வந்து ராஜஸ்தான் டீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் கேம்லேயே செமையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ 4 overs ஆஃப் கோட்டா பவுல் பண்ணியிருந்தாரு, 65 runs கன்சீட் பண்ணியிருந்தாரு, 4 wickets பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. அண்ட் அவரோட எக்கானமியிலே 6.50. அண்ட் நேத்திக்கு ப்ளே பண்ண கேமில் வந்து செம எக்கானமிக்கலாக இருந்திருக்காரு. 10 overs ஜஸ்ட் 47 runs தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ அவரோட எக்கானமியிலே 4.70. ஸோ எஸ் கலில் அகமதுமே வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக நியூ பாலில் பவுல் பண்ணக்கூடிய அந்த வீரர் வந்து கலில் அகமதுமே டெஃபினெட்லி வந்து இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம ஜேஎஸ்கே பற்றி பார்த்தலாம். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் January 11 இந்த SA20 ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ January 9 பார்த்தீங்கன்னா SA20 ஆரம்பிக்க போகிறது. ஸோ ஜஸ்ட் 3 days மோர் தான். அண்ட் டெஃபினெட்லி வந்து ஐபிஎல்க்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக்ஸ் இந்த வேர்ல்டுனா அது வந்து SA20 கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ டெவான் கான்வே அண்ட் நம்மளோட மதிஷா பற்றினா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கேக்காக இந்த SA20 ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி வி வில் பி போஸ்டிங் வீடியோஸ் அபவுட் SA20. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் நூர் அகமது பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அதுவுமே கண்டிப்பாக நம்ம கவர் அப் பண்ணலாம். அண்ட் டெஃபினெட்லி வந்து இந்த SA20 வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து சீசன் 3 அண்ட் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய சூப்பரான எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆடான டைமிங்ஸில் தான் இருக்கும். பட் கண்டிப்பாக இட் வில் பி வர்த் யுவர் டைம். அதனால் டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். SA20யோட விண்டோவில் எப்பவுமே IL T20 நடக்கும், இன்டர்நேஷனல் லீக் T20. இது வந்து UAE கண்டக்ட் பண்ணுற லீக். அண்ட் இந்த லீக்குமே நல்ல வியூவர்ஷிப் இருக்குது. பிகாஸ் இந்த லீக்கில் நிறைய IPL ஃப்ரான்ச்சைஸிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. துபாய் கேபிட்டல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் MI எமிரேட்ஸ், அஃப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் நம்மளோட அபுதாபி நைட் ரைடர்ஸ், கொல்கட்டா நைட் ரைடர்ஸுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லீக்குமே வந்து முடிஞ்சால் பாருங்கள். இது எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா டெசர்ட் வைப்பர்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக நம்மளோட சுட்டி குழந்தை சாம் கரன் வந்து ப்ளே பண்ண போகிறார் இந்த சீசன். சாம் கரன் ப்ளே பண்ண போகிற டீமில் வந்து லாக்கி ஃபர்கூசன் தான் கேப்டனாக இருக்கார். எனக்கு என்னமோ அந்த டீமை பார்க்குறப்போ சாம் கரன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருப்பாருன்னு தோணுது. அண்ட் சாம் கரன் ஆல்ரெடி IPL மாதிரி ஒரு பிக் லீக்ல வந்து ஹி கேப்டன் PBK. ஸோ சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா PBKஸோட கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக சாம் கரனை சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் நீங்கள் கண்டிப்பாக
டைம் கிடைச்சா பாருங்கள் இந்த லீகை. இது வந்து ஃபேன் கோடில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் SI20 உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்போர்ட்ஸ் 18 ஐ திங்க் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீக் ILT20 பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட் அண்ட் ஜியோட சில சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக டெசர்ட் வைப்பர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போகிற நம்ம சாம் கரனோட மேட்சஸை டெஃபினெட்லி வாட்ச் அவுட் பண்ணுங்கள். பார்த்துருப்பீங்க நம்மளோட JSKவோட ப்ராக்டிஸ் செஷனில் நேத்திக்கு ஆல்பி மார்க்கல் அண்ட் எரிக் செமன்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ எரிக் செமன்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், CSKவோட பவுலிங் கோச்சாக அவர் வந்து இந்த IPL 2025 வந்து கண்டினியூ ஆக போகிறாருன்னு. ஸோ அவர் கூட இருக்க போகிற அந்த இன்னொரு கோச் தான் யார் அப்படிங்கிறத வந்து CSK தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். ஆல்பி மார்க்கல் வந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆல்பி மார்க்கல் JSK அண்ட் TSKவோட பவுலிங் கோச்சாக இருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு மன்னிக்கும், ஏன்னா அவர் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக JSK அண்ட் TSKக்காக இருக்காரு. ஸோ நான் வந்து பவுலிங் கோச் அப்படின்னு மாற்றி சொல்லியிருந்தேன். பட் எனிவே அவர் வந்து CSKவோட பவுலிங் கோச்சா இன்கேஸ் CSK அப்ரோச் பண்ணாங்கன்னா அவரே வந்து வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் அவருக்கு வந்து CSKவோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கிளியராக நமக்கு தெரியுது. அதனால எஸ், ஆல்பி மார்க்கல் ஒன் ஆஃப் த சஜஷனாக இருப்பார். அண்ட் லக்ஷ்மிபதி பாலாஜி அஃப்கோர்ஸ் அவருமே வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் இன்னொரு சஜஷனாக வந்து டேல் ஸ்டெயினை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எஸ், டேல் ஸ்டெயினுமே வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் பீடாகோட இன்டர்வியூவில் MS தோனியோட லீடர்ஷிப்பில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது நடக்கலை. இப்போ கூட வந்து தோனியோட லீடர்ஷிப்பில் எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு வேறு டேல் ஸ்டெயின் சொல்லியிருந்தாரு. என்னதான் வந்து என்னால் இப்போ வந்து அதை பண்ண முடியலனாலும் நான் எனக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கேமில். அதனால வந்து ஒரு பெட்டர் கோச்சாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இருப்பேன். அதனால வந்து டெஃபினெட்லி வந்து IPL அண்ட் வேர்ல்ட் கப்ஸ்லாம் பார்த்தோன்னா ஐ வுட் லைக் டு கோச் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ இது டெஃபினெட்லி கிளியரான ஒரு இண்டிகேஷன். டேல் ஸ்டெயின் வந்தாருன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் டேல் ஸ்டெயின் பார்த்தோன்னா இஃப் ஐம் நாட் ராங் அவர் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் SI20 தவிர வந்து வேறு எந்த லீக்ஸ்லையுமே வந்து கோச்சாக கிடையாது. அதனால மேபி யூ கேன் கோச் 2 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நேஷனல் டீமுக்காக கோச் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து வேறு எந்த சைட்லேயுமே வந்து லீக்ஸில் வந்து கோச் பண்ண முடியாதே தவிர நீங்கள் இந்த மாதிரி லீக்ஸில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு வந்து கோச் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அதனால் கண்டிப்பாக டேல் ஸ்டெயின் வந்து பிரச்சனையே கிடையாது. அவர் கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ அவர் ரொம்ப ஹீ இஸ் வில்லிங் டு ஒர்க் ஃபார் CSKன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேல் ஸ்டெயின் CSKவோட பவுலிங் கோச்சாக மாறினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். Bye.